ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. நம்ம இப்ப சேனல்ல பார்க்க போற ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்டானது. ஒரு மிஷனுக்காக ஒரு குழு மார்ஸுக்கு போறாங்க. அப்படி போகும்போது அதுல ஒரு ஆளை விட்டுட்டு வந்துடுறாங்க. அவர் இறந்துட்டார்னு நினைச்சுதான் வர்றாங்க. பட் ஆனா அவர் உயிரோட இருக்காரு. அவர் ரிட்டர்ன் பூமிக்கு வந்தாரா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த கதையோட ஃபுல் ஸ்டோரி. ஸ்டோரி நேம் தி மார்டைன். வாங்க பார்க்கலாம். இப்ப மார்ஸ காட்டுறாங்க. 18 நாளா ஒரு குழு அங்க இருந்து ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப பார்த்தா 18வது நாள் தரைப்படிவங்கள்ல இருக்க பொருள் எல்லாம் எடுக்குறாங்க. நாசாக்கு கொண்டு போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு. சோ அதனால படிவங்களை தேடிட்டு இருக்காங்க அந்த டீம்ஸ். அது அப்போ நம்ம படத்தோட ஹீரோ மார்க்க காட்டுறாங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸும் தேடிட்டு இருக்காங்க. மார்ஸ்ல ஒரு ஹப் இருக்கு. அதுல இவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் இருந்து வெதர் கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அந்த டீம் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, அங்க கொஞ்ச நேரத்துல மணல் புயல் வரப்போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச உடனே அவங்க டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இத கமாண்டர் கேட்டுட்டு எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணி உடனே ஹப்புக்கு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. எல்லாரும் இந்த புயல் குறையுதான்னு பார்த்துட்டே இருக்காங்க. பட் ஆனா அது குறையிற மாதிரியே இல்ல. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நம்மளுக்கு ரிஸ்க் ஆயிடும். சோ நம்ம பூமிக்கு ரிட்டர்ன் போயிடலாம். சோ நம்ம ராக்கெட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாருமே ஃபீல் ஆயிடுறாங்க. என்னடா நம்ம வந்த மிஷன் கம்ப்ளீட்டே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன பண்றது வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அரை மனசோட போக தயாராகுறாங்க. அப்படியே எல்லாரும் வெளில வராங்க. வெளில இருட்டா இருக்கு. காத்தும் இருக்கு. அப்படியே லயனா ராக்கெட்டுக்குள்ள போறாங்க. அப்போ ஒரு காத்து ரொம்ப வேகமா அடிக்கிறதுல ஒரு ஆண்டனா ஹீரோ மேல பட்டு அவர் அந்த லயன் கியூப்ல இருந்து கீழே மிஸ் ஆயிடுறாரு. எல்லாரும் உள்ள அனுப்பிட்டு கமெண்டர் தேடி பாக்குறாங்க. கிடைக்கவே இல்லை. காத்து பயங்கரமா அடிச்சதுல ஹீரோ எங்க போனாருன்னே தெரியல. அவர்கிட்ட ஒரு சிக்னல் இருக்கும். அதுவும் கட் ஆகிடுது. உடனே இவங்க என்ன நினைச்சுறாங்க, அவர் இறந்துட்டாரு அந்த ஆண்டனா குத்துனது இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நினைச்சுக்கிட்டு பாக்குறாங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. மணல் புயலும் அதிகமாயிட்டே இருக்கு. சோ வேற வழியே இல்ல. டீமை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு ரிட்டர்ன் கிளம்பிடுறாங்க. நாசாவோட டைரக்டர் மார்க் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு நியூஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாரும் நிறைய கேள்வி கேட்குறாங்க. எப்படி இப்படி இறந்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்க, ஒரு உயிர் போயிடுச்சுலவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம டைரக்டர் டெடி எதுவுமே சொல்லாம போயிடுறாரு. அதுக்கப்புறம் மாச காட்டுறாங்க. அதுல மணல் புயல் எல்லாம் போயிடுது. அங்க பார்த்தா எல்லா பொருளும் அடிச்சு சேர்ந்துருக்குது. அந்த பொருளோட பொருளா நம்ம ஹீரோவோட பாடி கிடக்குது. ஆனா பாடி இல்லைங்க. ஹீரோ உயிரோட தான் இருக்காரு. எழுந்து பாக்குறாரு. அந்த ஆண்டனா வயித்துல சொருகி இருக்கு. சரி மெல்ல நடந்து பார்க்கலான்னு பாக்குறாரு. பார்த்தா அவர் ஆக்சிஜன் லெவலும் ஜீரோவா இருக்கு. அப்படியே மெல்ல அந்த ஹப்புக்கு போயிடுறாரு. அங்க போயிட்டு அந்த ஆண்டனா குத்துன இடத்துல இவரோட ஆப்ரேஷன் பண்றாரு. ஏன்னா அந்த ஆண்டனாவோட சின்ன பார்ட்ஸ் வயித்துல இருக்கும். ஸோ வயித்துல இருக்கனால இவரால டைரக்டா இப்படி ஆப்ரேஷன் பண்ணுவார். ஸோ ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி அந்த பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு தையலும் போட்டுக்கிறாரு. அந்த ஹப்ல ஒரு கேமரா இருக்கு. அதுல பேசுறாரு. இன்னும் 4 இயர்ஸ் அப்புறம் இன்னொரு ராக்கெட் இங்க லான்ச் பண்ண போறாங்க. அது வரை எப்படியாவது உயிரோட இருந்தா போதும். நம்ம பூமிக்கு ரிட்டர்ன் போயிடலாம் சொல்றாரு. சரி என்ன பண்ணலாம்னு பிளான் பண்றாரு. இவங்க இந்த மிஷனுக்காக 31 நாளுக்காக ஃபுட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப டீம்மேட்ஸ் எல்லாம் இல்லல்லவா, அதனால அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாக்குறாரு. எவ்வளவு ஃபுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தா ஒரு 300 400 நாளைக்கு சாப்பாடு இருக்கும். பட் 4 இயர்ஸ் இவருக்கு ஃபுட்டு வேணும். அப்பதானே என்ன பண்ண முடியும். அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ல சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி ஓகே என்ன அங்க உள்ள திங்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு உருளைக்கிழங்கு பாக்கெட் மட்டும் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவர் பாட்னி படிச்சிருக்காரு. ஸோ இங்கே நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இதை எல்லாத்தையுமே கேமராலையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, என்ன எல்லாம் பேசுறது எல்லாமே அது ஒரு மனுஷன் மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு எல்லாமே ரெக்கார்டும் பண்ணிக்கிறாரு. சரின்னு அதுக்காக இப்ப விவசாயம் பண்ணா மண்ணு தேவையில்லவா, அதனால வெளியில போய் மண்ணெல்லாம் எடுத்துட்டு வராரு. பவர் சப்ளைக்காக சோலார் அங்க உடைஞ்சு போயிருந்ததெல்லாம் சரி செய்யறாரு. சுத்தம் செஞ்சு கனெக்ட் பண்ணி அதுக்கும் பவர் சப்ளை கொடுத்துடுறாரு. அவர் இருக்கிற பிளேஸ்லயே ஒரு பெரிய போர்ஷனை பிளாஸ்டிக் கவரால ஃபுல்லா கவர் பண்ணிடுறாரு. அந்த பிளேஸ்ல கொண்டு மண்ணை அதையெல்லாம் கொட்டுறாரு. உரத்துக்கு அவரோட ஹியூமன் வேஸ்டையே போடுறாரு. இப்ப மண்ணும் ரெடி ஆயிடுச்சு, உரமும் ரெடி ஆயிடுச்சு. பட் ஆனா தண்ணி வேணும்லவா, தண்ணி இல்லாம எப்படி விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவங்க மெஷினுக்காக ஹைட்ரஜன் வேற நிறைய எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் வேஸ்டா தான் இருக்கும். ஸோ ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்து எரிச்சா வாட்டர் வரும். ஸோ இரண்டையும் சேர்த்து பத்த வச்சு பாக்குறாரு.
பட் அவர் வந்து சுவாசிக்கிற ஆக்சிஜனும் சேர்த்து இருக்கனால அது ஃபெயிலியர் ஆயிடுது. ஐயோ! எதனால அப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சு அடுத்த டைம் என்ன பண்றாரு, அவர் கோட் போட்டு வந்து பண்ணிட்டு பார்க்குறாரு. அது கரெக்ட்டா எரியுது. அப்படியே வச்சுட்டு அவர் போயிட்டு தூங்கிர்றாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவர் நெனச்ச மாரி அந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன குட்டி 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 தண்ணியா வந்து உருளைக்கிழங்கும் விதை முளைச்சிருச்சு. அத பார்த்ததும் ஹாப்பி ஆயிடுறாரு. ஏன்னா மார்ஸ்லயே ஃபர்ஸ்ட் டைம் விவசாயம் பண்ணி சக்சஸ் பண்ணது நம்ம மார்க் தான். அப்படியே இங்க பூமிய காட்டுறாங்க. வின்சன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் மார்ஸோட மெஷினோட டைரக்டர். இவர் டெடிய பார்க்க வந்திருப்பாரு. எதுக்குன்னா இவர் வந்து மார்ஸோட சேட்டலைட் கனெக்ஷன் சிக்னல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. அது ஆன்ல இருந்தா மார்க்கோட பாடி காட்டிடும். ஸோ நாசாவுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா நம்ம வின்சனுக்கு அந்த சிக்னல் வந்து தேவைப்படும். ஸோ அது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக வருவாரு. ஏன்னா 4 இயர்ஸ் அப்புறமா சேட்டலைட் அனுப்புறதுக்கு இங்கேருந்து திங்ஸ் எல்லாம் அனுப்பணும். அங்க ஏற்கனவே திங்ஸ் எல்லாம் இருக்கனால என்னென்ன வேணும் அதெல்லாம் செக் பண்றதுக்கு அங்க கண்டிப்பா சிக்னல் தேவை அப்படின்னு அப்படி இப்படி பேசி டார்ச்சர் பண்ணி சிக்னல் வாங்கிடுறாரு. இத ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு மெத்தி. இவ தான் வந்து சேட்டலைட் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவா. இப்ப வந்து அந்த சிக்னல் ஆன் பண்ண உடனே மார்ஸ் வந்து இருக்கிற மார்ஸோட சிக்னல் எல்லாம் ஓப்பன் ஆயிடுது. சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அதுல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். சரி நம்ம டீம் இருந்த இடத்த பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பாக்குறான். அங்க பார்த்தா சோலார் எல்லாம் கிளீன் பண்ணி வேற இடத்துல இருக்குது. அதுவும் வந்து அவங்க டீம் கிளம்புனதுக்கு அப்புறம் நடந்திருக்குன்னு டைமிங் வச்சு கண்டுபிடிச்சிடறான். சரி இதை உடனே வின்சனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். வின்சன் உடனே வந்து பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே மார்க் உயிரோட தான் இருக்கான்னு இவரும் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த டெடிக்கிட்டையும் சொல்லிடுறாரு. இப்போ வந்து இந்த வீடியோ போட்டோஸ் எல்லாமே வந்துட்டு சோசியல் மீடியாவுக்கு டைரக்டாவே போயிடும். மார்க் உயிரோட இருக்கிறது வந்து அவங்களுக்கே தெரிஞ்சதுன்னா நமக்கு கெட்ட பேர் வரும். ஸோ இவரே மீடியாவை கூப்பிட்டு உண்மையை சொல்லிடுறாரு. உடனே அவங்க எல்லாம் கேள்வியா கேக்குறாங்க. எப்படி இவ்வளவு கேவலமா ஒரு விஷயம் பண்றீங்க? ஒரு உயிரோட ஒருத்தரை விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவர் எப்படி அங்க இருப்பாரு? எப்படி சர்வே பண்ணுவாரு? எப்படி இங்க வர வைப்பீங்க அப்படின்னு கேள்வியா கேக்குறாங்க. டெடி வந்து எதுவுமே சொல்லாம போயிடுறாரு. இப்ப மாச வந்து ஹீரோவை காட்டுறாங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா விவசாயம் பண்ணி இருக்காரு. பட் இப்படியே இருந்தா சரி வராது. நாசா கூட கம்யூனிகேட் பண்ணனாதான் நம்ம ரிட்டர்ன் போக முடியும். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. மேப் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு கம்யூனிகேஷன் சென்டர் இருக்கு. அது நாசா தான் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அங்க போயிட்டா நம்ம நாசா கூட கம்யூனிகேட் பண்ணலான்னு ஐடியா வருது. ஸோ அவரு ரோலை எடுத்துட்டு நகர்ந்து போறாரு. நம்ம வின்சன் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. மார்க் எங்க போறாருன்னு யோசிக்கும் போது அந்த கம்யூனிகேஷன் சென்டருக்கு தான் போறாருன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப பூமியில இருந்து அங்க போறதுக்கு ஒரு பாத்வே கண்டுபிடிக்க சிலரை சந்திக்க போறாரு. அவர் தான் ப்ரூஸ்லி. இவர் தான் நாசாவுக்கு போற சேட்டலைட்டுக்கு எல்லாம் டிசைன் ரெடி பண்ணுவாரு. ஸோ இவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. பூமியில இருந்து போகணும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ வந்து நீங்க ராக்கெட்டை வந்து வேகமா ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே மாதிரி இந்த சிக்னல் எங்க வரும்ன்றதையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பக்கம் மார்க் வந்து அந்த பிளேஸ்க்கு போயிடுறாரு. அங்க தேடுறாரு எப்படி அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸுக்கு போயிடுறாரு. ஆனா மிஷினை காணோம். அப்ப வந்து கால்ல வந்து ஒரு கேபிள் படுது. அப்ப அந்த சிக்னல் வந்து மண்ணுக்குள்ள இருந்து கேபிள் மூலமா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கேபிளை புடிச்சிட்டே போய் அந்த மிஷினை கண்டுபிடிச்சிடறாரு. வின்சனும் கனெக்ட் பண்ற பிளேஸுக்கு போயிடுறாரு. ஆனா சிக்னல் வரவே இல்லை. மார்க் வந்து அந்த மிஷினை வந்து எடுத்துட்டு அவர் பிளேஸுக்கே வந்துடுறாரு. அதுக்கு பவர் சப்ளை எல்லாம் கொடுத்துடுறாரு. இப்போ வந்து அதுக்கு சிக்னல் வந்துடுது. அப்போ வந்து இங்க இருக்க மிஷினும் வின்சன் இருக்க பிளேஸ்ல இருக்க மிஷினும் கனெக்ட் ஆயிடுது. மார்க்கிட்ட இருக்க மிஷின் வந்து கேமரா சைடு திரும்புது. மார்க் இதை பத்தி எல்லாம் படிச்சிருக்கிறதுனால அந்த கேமரா மூலமா போட்டோ எடுத்து அனுப்பணும் நாசாவுக்குன்னு சரின்னு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறாரு. நான் அனுப்புற சிக்னல் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க கேமராவை லெஃப்ட் சைட் திருப்புங்க அப்படின்னு எழுதி போட்டோ அனுப்புறாரு. வின்சனும் அதை பார்த்துட்டு அப்படியே பண்றாரு. உடனே வந்து மார்க்குக்கு ஹாப்பி ஆயிடுது. சரி நம்ம சிக்னல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து இதுல என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு மெசேஜ் சேர்வதுக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ இவர் ஒரு மெசேஜ் பண்ண 30 மினிட்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணணும். பட் அந்த கேமரால வந்து ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். அதோட அதுல இருக்க பிக்சர் குவாலிட்டி கம்மியா இருக்கும். ஸோ வந்து இவர் என்ன பண்றாரு, ஒரு ஓல்டான கம்யூனிகேஷன் மெத்தடை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதாவது வேர்ட்ஸை வந்து எழுதி ரெக்கார்ட் பண்ணி வின்சனுக்கு அனுப்புறாரு. அதெல்லாம் வின்சன் என்ன பண்றாரு, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பெஞ்சில் எழுதி அவர் என்ன சொல்றாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அப்ப வின்சன் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது என்னன்னா அவர் இருக்க ஓவர்ல ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு. அதை ரீசெட் பண்ணி அது கேட்குற 20 கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டா அது நாசாவுக்கு இருக்க கம்யூனிகேஷன் சிஸ்டமோட டைரக்டா லிங்க் ஆயிடும். அப்புறம் வந்து நம்ம நார்மல் டெக்ஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்றாரு.
உடனே நம்ம மார்க் வந்து அதை எடுத்து ரீசெட் பண்ணி 20 கொஸ்டினுக்கும் எப்படியும் ஆன்சர் பண்ணிடுறாரு. பட் ஆனா இதை செய்யறதுக்கு வந்து அவருக்கு 1.5 மாசம் ஆகுது. டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து நாசாவுக்கு அனுப்புறாரு. நம்ம மார்க் தான் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் வந்து நாசா டீம்ல இருக்கவங்க பார்த்து ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப நார்மல் டெக்ஸ்ட்லயே கம்யூனிகேட் பண்றாங்க. அப்ப மார்க் கேக்குறாரு, எங்க டீமுக்கு தெரியுமா நான் உயிரோட இருக்கிறதுன்னு கேக்குறாரு. பட் இவங்க சொல்லல. ஏன்னா இன்னும் அவங்க பூமிக்கே வரல. அதோட இவங்களை உயிரோட விட்டுட்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சா கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உன்னை உயிரோட மீட் எடுத்து தான் சொல்லணும்னு சொல்லவும் மார்க்குக்கு ரொம்ப கோவமாயிடும். திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. இதெல்லாம் எல்லாரும் லைவா பார்த்துட்டு இருப்பாங்க வேற. சோ அந்த நாட்டு மேயர் வந்து என்ன இதெல்லாம் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி டெடி கிட்ட கேட்கவும் அவர் வந்து ஏதோ தெரியாம கோவத்துல பேசிட்டாரு, மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாரு டெடி. இங்க வந்து மார்க்கிட்ட இருக்க ஃபுட் எல்லாம் காலியாகிட்டே போகுது. ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்காரு. அங்க என்ன எல்லாம் நடக்குதுன்னு மார்க் சொல்லிட்டே லைஃப் போகுது. 122 நாளா அங்கேயே அப்படியே போயிடுது. ஒரு நாள் நைட்டு திரும்ப வந்து மணல் புயல் உருவாகிடுது. அதனால அவர் உருளைக்கிழங்கு விளைச்சு வச்சிருந்த இடம் எல்லாம் சேதமாகி ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுது. அங்க தங்க முடியாமலே போயிடுது. சரி இவர் வந்து ஓவர்லயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தங்கிடுறாரு. இந்த விஷயத்தையும் வந்து நாசாவுக்கு தெரிவிச்சிடாரு. வின்சன் வந்து மார்க்குக்கு ஃபுட் உடனே அனுப்பணும், ராக்கெட் ஸ்பீடா வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த டீம் கிட்டயும் மார்க் உயிரோட இருக்கிறத சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ற மாதிரி செஞ்சு கொடுத்துறாங்க. அவங்களும் சாரி எல்லாம் கேக்குறாங்க உன்னை விட்டுட்டு வந்ததுக்கு. அப்புறம் என்ன ஜாலியா பேசிக்கிறாங்க 2 டீமும். மார்க் வந்து இங்க இருக்க பிளேஸ் எல்லாம் போட்டோ எடுத்து காமிச்சு இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறம் அந்த பிளேஸ செக் பண்ண போறாரு. சரி புயல் வந்தது என்ன ஆச்சுன்னு பாக்கலான்னு போறாரு. அங்க எல்லாமே வேஸ்ட் ஆயிருந்து. இப்போ இருக்க புட்ஸ வச்சுதான் சமாளிக்கணும். அடுத்த ராக்கெட் வர்ற வர சமாளிக்கணும். ஸோ ப்ரூஸ்லியும் ஃபாஸ்டா ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணிடுறாரு. அதுல ஃபுட் எல்லாம் வச்சு சென்ட் பண்றாங்க. பட் அது ஃபாஸ்டா ரெடி பண்ணனா டெக்னிக்கல் இஷ்யூ ஆகி கொஞ்ச நேரத்துல வெடிச்சு கடல்ல விழுந்துடுது. ரொம்ப சேட் ஆயிடுறாங்க அவங்க எல்லாம். அவங்க கிட்ட இருந்த ராக்கெட் பூஸ்டர் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. இன்னொரு ராக்கெட் பூஸ்டர் ரெடி பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகும். அதோட அவர் ஹீரோ உயிரோட இருப்பாரான்னு பார்த்தா அதுவும் நடக்காது. ஏன்னா ஃபுட் இல்ல. 3 டைம் சாப்பிட்றதுக்கு பதிலா ஃபுட் இல்லைன்னு இப்போ 1 டைம் தான் சாப்பிட்றாரு. இன்னும் லேட் ஆக ஃபுட் இல்லாம இறந்துடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. வின்சனும் டெடியும் வந்து மீடியாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க ராக்கெட் பூஸ்டர் எரிஞ்சிடுச்சு அப்படின்னு. அத வந்து சைனால இருக்க 2 பேர் இந்த நியூஸ பாக்குறாங்க. சோ வந்து அவங்க வந்து ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம கிட்ட இருக்க பூஸ்டரை கொடுக்கலாம். அப்போதான் அமெரிக்கால இருந்து நமக்கு ஏதாவது தேவையான ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு டெடி கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நாங்க எங்களோட பூஸ்டரை கொடுக்குறோம்னு. உடனே டெடி வந்து ஹாப்பி ஆயிடுறாரு. அங்க ஒரு பிளாக் அமெரிக்கன் பையன் வந்து இருக்கான். இவன் வந்து ஒரு பிளான சொல்றான். என்னன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா மார்ஸுக்கு ராக்கெட் அனுப்ப வேணாம். அதுக்கு பதிலா நம்ம மார்க்கோட டீம் இன்னும் 3 மாசத்துல பூமி வந்துடும். அவங்கள வரவிடாம பூமியை திரும்ப சுத்த வச்சு இந்த ஃபுட்டை இருக்க பேக்கேஜை கொடுத்து விட்டு அனுப்புனா மார்க் இருக்க பிளேஸுக்கு பக்கத்துல 1 வருஷத்துல போயிடலாம். மார்க் இருக்க பிளேஸ்ல ஒரு ராக்கெட் இருக்கு, அது கொஞ்சம் தூரம் பறக்கும். சோ அதை வச்சு அவங்களோட ஜாயின் பண்ணி பூமிக்கே வர வச்சிடலாம்னு சொல்றான். பட் இதுல என்ன பிரச்சனைனா 3 மாசத்துல பூமிக்கு வர்றவங்க இன்னும் 562 நாள் ஸ்பேஸ்லயே இருக்க மாதிரி ஆயிடும். இந்த விஷயத்த அந்த டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே டீம்மேட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. ஏற்கனவே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ வந்து 562 நாள் என்ன, இன்னும் 5000 நாள் ஆனாலும் நம்ம ஸ்பேஸ்லயே இருந்து அவன் வந்து கூட்டிட்டு போகலாம். மார்க்கோட தான் நம்ம பூமிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதை நாசா டீம் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்புறம் சைனீஸோட பூஸ்டரை பயன்படுத்தி ஃபுட் எல்லாம் பேக் பண்ணி லான்ச் பண்றாங்க. எல்லாம் வேண்டிக்கிறாங்க சக்சஸ்ஃபுல்லா போகணும்னு. அதே மாதிரி அது சக்சஸ்ஃபுல்லா போயிடுது. இப்போ 481 நாளுக்கு அப்புறமா வந்து மார்க்க காட்டுறாங்க. அவன் வந்து சாப்பாடு பத்தாம இருக்கனால உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சிருக்கான். தாடி முடியெல்லாம் வளர்ந்துருக்கான். வின்சென்ட் இருந்து கமெண்ட்ஸ் வருது அங்க பக்கத்துல இருக்க ராக்கெட் கிட்ட போக சொல்லி. இவரும் போயிடுறாரு. அந்த ராக்கெட்ல இருக்க தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. ஏன்னா வெயிட் எல்லாம் குறைஞ்சா இன்னும் கொஞ்சம் அது ஃபாஸ்டா போகும் ஸ்பீடா மேலன்னு அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எதை ரிமூவ் பண்ணணும்லாம். அவனும் வந்துட்டு மார்க்கும் அதே மாதிரி பண்ணிடுறாரு. இப்ப வந்து நம்ம டீம் கிட்டயும் 562 நாளைக்கு தேவையான ஃபுட்டு வந்து கிடைச்சிடுது. அதை வாங்கிக்கிட்டு அவங்க மார்க் இருக்க பிளேஸுக்கு கிளம்புறாங்க. மார்க்கும் தாடி முடியெல்லாம் ட்ரிம் பண்ணி ஷூட் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிறாரு. அந்த சின்ன ராக்கெட் எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப இந்த 2 ராக்கெட்டும் கனெக்ட் ஆகுற டைமுக்கு லான்ச் ஆகிடுச்சு. இப்ப மார்க் இருக்க ராக்கெட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுது.
என்னன்னா மார்க்கோட ராக்கெட்ல இருக்க பூஸ்டர் வந்து கம்மியா ஆரம்பிக்குது. ஸோ இப்ப இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. மார்க்கோட பூஸ்டர் கம்மியாகறனால இவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும். ஸோ அவங்களுக்கூட ஒரு ரூம பிளாஸ்ட் பண்ணிட்டா அந்த ஹீட்ல பூஸ்டர் அதிகமாகி ஸ்பீடா போகும். அப்போ வந்து நம்ம மார்க்கு கூட போயிடலாம், மார்க் கிட்ட போயிடலாம்னு இவங்க பிளான் பண்றாங்க. அந்த சைடு வந்து நம்ம மார்க் என்ன பிளான் பண்றான்னா ஸ்பேஸ்ல இவரோட சூட்டை வந்து கட் பண்ணிட்டா அந்த ஏர் மூலமா பறக்கலாம். இப்படி 2 பேரும் பிளான் பண்றாங்க. இத நாசாட்ட சொல்லும்போது, "வேணாம், இதெல்லாம் பண்ணாதீங்க. ரிஸ்க் எடுக்க வேணாம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆயிடும்." அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா மார்க்க வந்து காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்ல. ஸோ டீம் வந்து ரூம வந்து பிளாஸ்ட் பண்றாங்க. மார்க்கும் சூட்ட கட் பண்ணிடுறாரு. 2 பேரும் கரெக்ட்டா டைமிங்கா பண்ணவும், மார்க்கும் ஸ்பீடா பறந்து வராரு. இந்த பக்கம் டீமும் போகுது. அப்போ பார்த்தா ராக்கெட்ல உள்ள பூஸ்டர் வந்து கம்மியாயிடுது. உடனே டீம் கமாண்டர் வந்து, "நான் வந்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சேர் மாரி ஒண்ணு இருக்கும். அதுல வந்து உட்காந்துட்டு ஃபுல்லா பெல்ட் எல்லாம் மாட்டின்னு, அந்த கயிற வந்து ராக்கெட்ல கட்டிட்டு வெளியில போறாங்க பறந்து. இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா, கயிறுல இருந்து பத்தாம போயிருது முடிஞ்சு. உடனே வந்து, "ச்சே! என்னடா எல்லா சான்ஸுமே இப்படி போயிடுச்சு" அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம மார்க் அங்கருந்து ஸ்பீடா பறந்து வந்து வேகமா அந்த கயிற பிடிச்சிடுறாரு. இப்ப இந்த கமெண்டர் கிட்டயும் வந்துடுறாரு. உடனே கமெண்டரும் அவன பிடிச்சிடுறாங்க மார்க்க. அப்புறம் 2 பேரும் வந்து ராக்கெட்குள்ள போயிடுறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா வந்துட்டு அவர் வந்து உள்ள வந்துட்டாருல்லவா நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு டீமும் சந்தோஷப்படுறாங்க. நாசா டீமும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் என்ன பூமிக்கு வந்து 562 நாளுக்கு அப்புறமா வர்றாங்க. இப்போ வந்து நம்ம மார்க் வந்து நாசாக்கு வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அங்க போய் எப்படி இருந்தேன், எப்படி சர்வே பண்ணேன். ஏன்னா இவங்களும் அதே மாதிரி அங்க போயில மாட்டிக்கிட்டாங்கன்னா தப்பிக்கணும்ல. அதுக்காக இவர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. இப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.